வள்ளலார வழிபாடு செய்யணும், வள்ளலார் சொன்ன பாதையில நாம நடக்கணும் அப்படின்னா வடலூருக்கு தான் போகணுமா? அந்த காலத்தில் வள்ளல் பெருமானை பற்றி தெரியாதவங்க கூட அவர் யாருன்னு தெரியப்படுத்தினது திருவத்தியூரில் இருந்த ஒரு சித்தர் தான். அந்த சித்தர் பெருமான் எப்பொழுதும் ஆடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இந்த மனித வாழ்க்கைக்கு ஆடை தேவையில்லை, மனிதன் என்பது புனிதமானவன், ஆடை அலங்காரத்தால் புனிதமானவன் அல்ல, ஆன்மாவில் உயர்ந்தவன், உயர்ந்த நிலையில் உள்ளவன் ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியில் இருக்கிறவன் நாய் போகுது, பேய் போகுது, பிசாசு போகுது, அது வருதுன்னு திட்டிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் வள்ளல் பெருமான் அந்த பக்கம் போகிறார். இந்த ஒளியை பார்த்தோன்னே கிடுகிடுன்னு பக்கத்தில் இருந்த ஒரு கிழிஞ்ச ஆடை எடுத்து போத்திக்கிட்டு, அதுக்கு பிறகு மனிதன் போகிறார், மாமனிதர் போகிறார். மனிதர் போகிறார் என்று சொல்ல மாமனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டார். அந்த அளவுக்கு ஆத்மாவை கொண்டு அந்த வள்ளல் பெருமானை நீங்கள் பார்க்குற ஒரு நுட்பத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன அபூர்வம், என்ன சக்தி! அந்த விட்டு கொடுக்குற தன்மை, ஒரு தாய்ப்பாசம், கருணை, நம்மளுடைய பிற்காலத்திற்கு தேவையான எல்லாமே முற்பிறவியில் செய்த பலனும் இப்பிறவியில் செய்வதும் அடுத்த பிறவிக்காக உள்ளது 3 சேர்ந்து ஜோதி வடிவில் அங்கே வந்து இருக்கும். அதை திருவத்தியூர்லேயும் சரி, அதே ஏழு கிணறுன்னு சொல்லுவாங்க.